உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விக்ரமோட அப்பா அம்மாவை நான் தீத்து கட்டினப்போ விக்ரம் விவரம் தெரியாத சின்ன பையனா இருந்தான். அப்பவே அவன் கழுத்தை என்னால திருகி போட்டிருக்க முடியும். ஆனா அவன் போயிட்டா இந்த சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிடும். அதுக்காக தான் நான் அவனை உயிரோடவே விட்டேன். அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டது வளர்த்தது எல்லாமே அவனுக்கு கார்டியனா இந்த சொத்தை எல்லாம் ஆளணுங்கிறதுக்காக தான். அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் சொத்து அவன் பேருக்கு போனாலும் அவன் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏன் பிள்ளைங்கள அவனோட சொந்த தம்பி தங்கச்சியா நினைக்கணுங்கிறதுக்காகவே நான் அளவுக்கு அதிகமா பாசத்தை காட்டி ஏன் அரவணைப்பிலேயே வளர்த்தேன். இப்ப கடவுளே முன்னாடி வந்து நின்னு இந்த சொத்தை அடைய அவன் அனாதை ஆக்குனதே இந்த நந்தினிதான்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். ஆனா உயிர்ல இருக்கிற வில்லங்கமான விஷயம் என்னன்னா, விக்ரம்க்கு கல்யாணம் நடக்காம இருக்கிற வரைக்கும் சொத்து அவரோடது. கல்யாணம் நடந்த உடனே மொத்த சொத்தோட கண்ட்ரோலும் விக்ரமோட மனைவிக்கு தான் போகும்னு உயிர்ல தெளிவா எழுதியிருக்கு. அதுதான் வில்லங்கமே. அதனால தானே நான் அவனுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணேன். சின்ன வயசுல இருந்து அவனால யார் கூடயும் சேர்ந்து வாழ முடியாத மாதிரி வளர்த்தேன். பெண்கள்னாலே அவன் வெறுக்கணும், கல்யாணம்னாலே வெறுத்து ஓடணும்னு அவனுக்கே தெரியாம அவன் மனசுல ஆழமா விதைச்சேன். ஆனா ஆனா என் பிளான் எல்லாம் கை மீறி போய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவனோட பொண்டாட்டியை எப்படியாவது பிரிச்சு துரத்தி விடணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரேடி அவளை முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கு கரெக்டான டைம் வரட்டும்னு தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்க முடியாது மேடம். உங்களுக்கு அந்த டைமே இல்லை. அத சொல்லிட்டு போகதான் மேடம் நான் அவசரமா வந்தேன். ஆடிட்டர் சார், சும்மாவே எனக்கு மண்டை குழம்பும். இப்படி பொடி வச்சு பேசுறீங்கன்னா எப்படி புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உயிர்ல ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் ஆயிருக்கு. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி 100 நாளுக்குள்ள இந்த சொத்து முழுசையும் விக்ரமா கட்டிக்கிட்ட மனைவி பேர்ல மாத்தி ஆகணும். வாட்? 100 நாளைக்குள்ளயா? ஆமா மேடம். அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 100 நாள் நெருங்கிட்டு இருக்கே. அதனாலதான் சொல்றேன் மேடம், உங்களுக்கு இப்ப டைமே இல்லை. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க மேடம், சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. நான் வரேன் மேடம். அக்கா, இந்த விஷயம் விக்ரமுக்கும் மகாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வழி பண்ணி ஆகணுக்கா. இல்லைன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் திருவோணை ஏத்திக்கிட்டு கோயிலா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அவளுக்கு தெரிஞ்சாதானே? தெரியறதுக்கு முன்னாடியே அவளை இல்லாம பண்ணணும். லோக்கல் ரவுடி எல்லாம் நம்பி இனிமே யூஸ் இல்ல. பக்கா கிரிமினல் பிளான் பண்ணணும். பக்கா கிரிமினலா? ஒரு சரியான கூலிப்படையை கான்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சு தெளிவா பிளான் போட்டு மகாவை தூக்கணும். விக்ரம், எங்கங்க போயிட்டீங்க? நீங்க ஆபீஸ்க்கு போகலையாமே? ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் அடிச்சாங்க. நான் இன்னைக்கு வரல, அவர் மட்டும்தான் வராருன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா நீங்களும் வரலன்னு சொன்னாங்க. விக்ரம், நான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
நீங்களும் ஃபோன் எடுக்கலையா? எனக்கு எதுவுமே புரியல விக்ரம். ஆஃபீஸ்க்கு போகாம நீங்க வேற எங்க போனீங்க? சொல்கிறேன் மகா. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்ச நாளாகவே மன நிம்மதி இல்லை. மனசில் நிறைய ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்காக நான் ஒரு ரீட்ரீட் சென்டருக்கு போய் யோகா தியானம்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் கொஞ்சம் அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும்னு பார்க்குறேன். அதுக்கு தான் நான் யோகா சென்டர் போய் பேசிட்டு வந்தேன். என்னது, யோகாசனம் செய்ய போறியா? என்ன ப்ரோ, ஆளே மாறிட்ட. மகா, இந்த தியானத்துக்கு நீயும் வரணும். நானும் வரணுமா? ஆமாம் மகா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகிறதா நல்லதான். அந்த தியான மையத்திலையும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி விக்ரம், உங்க கூட வரதுன்னா சந்தோஷமா எங்க வேணாலும் போலாம். என்ன ப்ரோ, திடீர்னு புதுசு புதுசா என்னென்னமோ பண்ற? இது வரைக்கும் கோயிலுக்கு வரணும்னா கூட நீ ரொம்ப யோசிப்ப. இப்ப என்னடனா தியானமையும் என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக தொடர்ந்து மனசு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தது. அதனால தான் இப்போ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நானும் மகாவும் போயிட்டு வரலான்னு போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்தேன். சரி. என்ன விக்ரம், இந்த தியானத்துக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான் போணுமா? நாங்கெல்லாம் கலந்துக்க கூடாதா? ஐயோ அம்மா, தாராளமா யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்போ எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து தியானத்துக்கு போலாம். ஆ. எல்லாருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்ல. ஆ. நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கணும்னா அதை விட வேற என்ன வேணும்? என்னது, தியானத்துல கலந்துக்கணுமா? நம்மள நல்லவனாக்கிறாங்க போல இருக்க. கண்டிப்பாமா, எனக்கு ஆக்சுவலாக எல்லாருமே இந்த தியானத்தில் கலந்துக்கணும்னு ஆசை. ஆனால் என்ன, வெளி உலக தொடர்பு எதுவுமே இருக்காது. நோ செல்ஃபோன்ஸ், நோ பிஸ்னஸ், நோ ஃபேமிலி டென்ஷன், எதுவுமே இருக்காது. பார்த்துக்குங்க, புதுசாக ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ப்ரோ சொல்றத பார்த்தா நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஒரு 3-4 டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸேஷனா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு வந்துருவா. அதுவும் நல்லா தான் இருக்கும். நானும் ஐசு கூட இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். என்ன ஐசு, ஜாயின் பண்ணிடுவோமா? சரிங்க. பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, போயிடுவோம். விக்ரம், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் வரல. ஓகேவா? ஓகேப்பா, அப்படின்னா நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்தோம். ஓகேப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.